ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். இன்னைக்கு வீட்லேயே எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவு சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரு, ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜூஸ் புழிஞ்சிக்கிறேன். நல்லா கையாலேயே பிசைஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே பாக்ஸில் ஊற வச்சிடுறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலேயே வச்சுக்கலாம். இருக்கட்டும் ஒரு சைடில். ஃப்ரைட் ரைஸுக்கு நான் இந்த கிளாஸால் 1 கிளாஸ் அளவு நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைனா பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். ரைஸை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் வர அளவுக்கு இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரைஸ் 2 விசில் வந்ததும் ஸ்டீம் அடங்கினதும் எடுத்து ஒரு பிளேட்டில் லைட்டாக ஆற வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. சிக்கனை பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் சேர்த்து நீங்கள் எப்படி சிக்கன் 65க்கு ரெடி பண்ணுவீங்களோ அது போலவே எடுத்து வச்சிடலாம். சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு 2 எக் எடுத்திருக்கேன். 2 எக்லேயும் மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஹாஃப் டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, பெப்பர் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் எக்கை உள்ளுக்குள்ளே ஊற்றிடுறேன். நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி வச்சு கிண்டி விடுங்க. அப்போ தான் பீசஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் கிண்ட ஆரம்பிச்சிட்டிங்களா பீசஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக போயிடும். எக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் சிக்கன் பொரிச்ச எண்ணெயே எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் நியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். அதுபோல் 1 இன்ச் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஃப்ரை ஆகட்டும். இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸு உள்ளே சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 1 to 2 மினிட்ஸ் அளவுக்கு குக் ஆகட்டும். முட்டைக்கோஸ் நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரைஸுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் மசாலா எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெடிமேடாக யூஸ் பண்ணுற மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரைஸும் ஆறிடுச்சு. இப்போது நான் ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கிறேன். ரைஸு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா கிண்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சப்போஸ் சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சிக்கனையும் எக்கையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
எல்லாம் குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு ஒரு 1 மினிட் முன்னாடி பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா ஃப்ளேவரிஷாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போது கோரியாண்டர் லீஃபும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சிக்கன் பிரியாணி போலவே சிக்கன் ஃப்ரைட் ரைஸு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.